ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். இன்னைக்கு ஒரு நியூ கஸ்டமரோட ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் டெய்லரிங் தொழிலில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நான் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதை நான் ஸ்டார்டிங்கில் மோட்டிவேஷ்னல் வீடியோலேயே உங்களுக்காக போட்டிருப்பேன். வேணுன்றவங்க போய் மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரி நெறைய பேரு ஃபிட்டிங் சரியா இல்லாம நான் வெளிய தச்சு குடுக்க முடியாம நெறைய பேர் இருக்காங்க. நான் நெறைய யூடியூப் பார்க்குறப்ப அவங்க கமெண்ட்லாம் படிப்பேன். அப்ப நெறைய பேரோட கமெண்ட்ல நான் பார்த்துருக்கேன். அப்ப அதே மாதிரி ஃபிட்டிங் ப்ராப்ளம்லாம் எனக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணேன், இப்ப எப்படி கரெக்ட்டா ஃபிட்டிங் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம போட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இப்போ வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஓகே, ப்ளவுஸ் இந்த கஸ்டமர் கொடுத்த இந்த ப்ளவுஸ் வந்து நியூ கஸ்டமர் தான். ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தச்சு கொடுக்குறேன். ஃபுல்லாக எப்படி ப்ளவுஸை வந்து ப்ளவுஸ் மட்டுமே வச்சு தான் அளக்க போகிறேன். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு அப்படியே நான் ப்ளவுஸ் அளக்க போகிறேன். பாருங்க, அந்த ஆம்கோல் டு இந்த ஆம்கோல், லெஃப்ட் ஆம்கோல் டு ரைட் ஆம்கோல் வரைக்கும் நான் எப்படி கரெக்டாக விரிச்சு போட்டுக்கிறேன் இதே மாதிரி விரிச்சு போட்டு எடுங்க. ஓகே, 20 இன்ச்சு கிட்ட வருது. எப்பயுமே கொஞ்சம் அதிகமா எடுத்தா கூட பரவாயில்ல. நம்ம அதுக்கப்புறம் உள்ள வந்து எப்படி அந்த கிளாத் இருக்கும், நம்ம சுத்தி ஒரு லைனிங் ஒரு உள்ள ஒரு சைடு ஒரு தையல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா சரியா வந்துடும். கம்மியா எடுத்துடாதீங்க. கம்மியா எடுத்தாதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ராவா துணி அட்டாச் பண்ண முடியாது. பட் இருக்கிற துணியில நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணி கொடுக்க முடியும். அதனால 21 இன்ச்சஸ் இருக்கு. 21 பாதியா பிரிச்சிங்க அப்படின்னா 10 இன்ச்சு வரும். ஓகேங்களா? அப்படியே இது ரெண்டா போட்டு தானே நம்ம ப்ளவுஸ் கட் பண்றோம். அதனாலதான் நான் பாதியா மடக்கி எடுக்கிறேன். பின்பக்கம் மட்டும் பாதியா மடக்கி நம்ம எடுக்கிறதுனால அப்புறம் உயரம் எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து டேப் வச்சு ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். அதாவது கண்டிப்பா டேப்ல அளந்து அப்படியே போட மாட்டேன். டேப் வச்சு செக் பண்ணிக்கிறேன். பிளவுஸை வச்சு தான் ஆனா எடுப்பேன். ஓகே, இப்ப கீழே மடிச்சு தைக்கிறது ஒண்ணு போல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒண்ணு போல இருந்தா அந்த தையல் அந்த வெட்ட வேண்டாம். மடிச்சு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு, ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட நான் விட்டுருக்கேன். ஓகே, கீழே உள்ள அந்த மார்பு சுற்றளவு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நான் மார்க் பண்றேன். 10.25 இன்ச்சு, 10 இன்ச்சு. அதே மாதிரி அதை ஒரு 2 சைடும் அப்படின்னாதான் நேரா லைன் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உயரமும் அதே மாதிரி அளந்துக்கோங்க. எத்தனை இன்ச் பார்த்தோமோ அத்தனை இன்ச்சு. அதுக்கப்புறம் நான் பிளவுஸ் வச்சு எப்படி பண்றதுன்றதையும் சொல்றேன். இது வந்து நான் டேப் வச்சு செஞ்சிருக்கேன்னா, இப்போ உங்களுக்கு பிளவுஸ் வச்சு எப்படி பண்றதுன்றத பாருங்க. பிளவுஸை நல்லா இந்த மாதிரி கரெக்டா ஷோல்டர் கரெக்டா பண்ணி மடிச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் இதெல்லாம் குறிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்டா அதே அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபெக்டா அவங்களுக்கு தச்சு கொடுத்துடலாம். நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்றது கட்டிங்ல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு சரியா வராது. கட்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா பண்ணக்கூடியது வந்து கட்டிங் தான். பிளவுஸ் கட் பண்றப்ப கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து சூப்பரா பண்ணிடலாம். கழுத்தோட அகலத்தை எப்படி குறிக்கிறேன்னு பாருங்க. மடிச்சிருக்கிறது கோட்ல இருந்து கரெக்டா பிளவுஸை போட்டிருக்கேன். 1/4 இன்ச்சு மேல எக்ஸ்ட்ராவா தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இவங்க வந்து அதே நெக்கே வச்சிருங்க. சுத்தி வந்து லேஸ் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதே நெக்கே நான் வச்சுட்டேன். வேற நெக் மாடல் வேண்டாம், இந்த நெக் மாடலே எனக்கு வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து வி மாதிரி லைட் நேரா வந்து அதுக்கப்புறம் வி ஷேப் கொடுக்குற மாதிரியான கழுத்து நெக்கு தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தச்சு கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் கஸ்டமரை திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரியே நீங்களும் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட கஸ்டமரை வந்து நீங்க திருப்தி கழுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் உயரம் பாருங்க. கரெக்டா கீழே அந்த நம்ம கோடு போட்டிருக்க அளவுல இருந்து ஷோல்டர் அந்த கழுத்தோட அகலத்தை குறிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் குறிச்சுக்கோங்க. ஷோல்டரையும் குறிச்சுக்கோங்க. கரெக்டா அந்த பிளவுஸோட அளவை குறிக்கிறோம். இப்ப அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளவுஸோட அளவு தான் குறிக்கிறோம். தையலோட அளவு குறிக்கல, பிளவுஸோட அளவு தான் குறிக்கிறோம். அக்குள் அளவையும் நம்ம எழுதியாச்சு ஆம்கோல் கிட்ட.
ஓகே. இப்ப 3 இது 4 இது நம்ம குறிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் தையலுக்கு எக்ஸ்ட்ராவா விடுறது. எப்படி மேல வந்து உயரத்த குறிச்சோமா, அதுக்கு 1 இன்ச் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா தையலுக்கு 1/4 இன்ச் குறிச்சாச்சு. அதே மாதிரியே குறிச்ச கரெக்டான அகலத்துல இருந்து அந்த சைடு 1/4 இன்ச் தையலுக்கு, இந்த சைடு 1/4 இன்ச் தையலுக்கு ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே நம்ம குறிச்சதுல இருந்து பக்கம் எந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோமோ அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு நம்ம விட்டுறணும். நெக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க குறிச்ச அகலத்துல இருந்து நம்ம கரெக்டா அதே ஷேப்ல கோடு போட்டுட்டு 1/4 இன்ச் இந்த பக்கம் பாருங்க. அவங்க நான் குறிச்சது அந்த சைடு, நான் போட்டிருக்கிறது 1/4 இன்ச் தள்ளி. அதாவது அதுக்குரிய அது வந்து தையலுக்கான அளவு. மறக்காம அதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தப்பு விடுற ஒரே இது எதா இருக்கும் அப்படின்னா, அந்த தையலுக்கு விடாம நம்ம அளந்துருவோம். இந்த அளவு பிளவுஸை போட்டு கட் பண்றப்ப நம்ம செய்யற பெரிய மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னா, தையலுக்கு வந்து விடாம நம்ம அந்த பிளவுஸ் அப்படியே போட்டு கட் பண்ணிடுறாங்க சில பேர். அதை நானும் ஸ்டார்டிங்ல பண்ணதுதான். நான் என்னென்ன ஸ்டார்டிங்ல தப்பு பண்ணேன், இப்போ எதெல்லாம் நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் அதையும் சொல்லி சொல்லி உங்களுக்கு வீடியோ போடுறேன். கழுத்தோட அகலத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் சொல்றது உங்களுக்கு விளக்கம் தெளிவா இருந்துச்சு, உங்களோட விளக்கம் எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட் அண்ட் லைக் தான் என்னோட மாரல் சப்போர்ட்டே. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் கொடுத்துட்டு கமெண்ட் ஓகே, நான் உங்களை மாதிரி ஸ்டிச் பண்ணேன் அந்த இல்ல இன்னும் எந்த மாதிரியான விளக்கங்கள் அதிகமா கேக்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஆம்கோல் சுற்றளவுக்கான ஸ்கேல் வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க. அழகா சென்டர் பாட்டும் அந்த சென்டர் பாட்டும் ஆம்கோல் ஸ்கேல் சும்மா ஜஸ்ட் ஒரு 6 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு நீங்க போடுறப்ப என்ன ஆகும்னா, கையில உள்ள சுருக்கங்கள்லாம் அதிகமா நமக்கு வராது. கஸ்டமர் அந்த குறைய யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, கழுத்து நெக் ஷேப் எடுத்து சுத்தி ஆம்கோலையும் ரவுண்டா கட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா அதே மாதிரி ஃபிட்டிங்கா கட் பண்ணிருங்க. நம்ம லைனிங்கை எந்த அளவுக்கு கிளியரா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு கரெக்டா வந்து பிளவுஸ் வந்து சூப்பரா நச்சுன்னு நமக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ். நெக்ஸ்ட் கைப்பகுதி அதை அப்படியே இந்த சைடு திருப்பி போட்டு நம்ம கை எடுக்கிறோம். 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆ இருந்துச்சு, இப்போ வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். கைப்பகுதி நிறைய பேர் இப்படி அப்படின்னு சொல்லி கொல்லப்பாதீங்க. இது சிம்பிளா எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான். கைக்கான அளவு கொடுத்துருக்கேன். நார்மலா கைக்கு எவ்வளவு தூரம் மடிச்சு அடிச்சுக்கணும்னு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். கையோட அளவு உயரம் எவ்வளோன்னு சொல்லி அந்த உயரத்தை மட்டும்தான் கால்குலேட் பண்றேன், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சைடு ஆம்கோல் அளவு. சின்ன கையா இருந்துச்சு அப்படின்னா நார்மலாவே 2.5 இன்ச்சுக்கு மேல வைங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த 2 அளவு தான் நம்ம கையில குறிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா இது அந்த இதுல இருந்து ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு சிம்பிளா நான் எப்படி உங்களுக்கு அந்த வளைவு வரல, எனக்கு இந்த பெண்டிங்லாம் கரெக்டா வரல டிராயிங் பண்ண அப்படின்ற இந்த ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இந்த பெண்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். நான் எப்படி கரெக்டா லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்க பாத்தீங்களா, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கைப்பகுதியும் வெட்டி எடுத்தாச்சு. நான் இதே மாதிரியே முன் பக்கத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்ல நான் போடுறேன். மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணதுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.